அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யோகால மெடிடேஷனை பத்தி பார்க்க போறோம். மெடிடேஷன் மீன்ஸ் தியானம். தியானம் தியானன்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு செயல்நிலை. யோகான்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளவு சீக்கிரம் யோகாவில் ஈடுபட்டுட முடியாது. ஆனா அந்த யோகாவுக்கு ஈடுபடணும்னா சில மனநிலைகளும் மன தைரியங்களும் மன செயல்பாடுகள் இருக்கணும். யோகாவுக்கு பாத்தீங்கன்னா மனநிலையும் இருக்கணும், உடல்நிலையும் இருக்கணும். உடல்ல இலகுவான தன்மை, பிளெக்சிபிலிட்டி அதிகமா இருக்கும்போது, பிளெக்சிபிலிட்டி இல்லைன்னா கூட யோகா செய்யணுன்ற எண்ணமோ அந்த செயல்நிலை நமக்கு வந்துட்டா நம்ம ரொம்ப ஈஸியா யோகாவில் ஈடுபட்டு நல்ல முறையில இது பண்ணிக்கலாம். யோகா மெடிடேஷன் இரண்டுமே இணையும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய குறிக்கோள்களையோ லட்சியத்தையோ ரொம்ப எளிமையா அடைவதற்கு இதனுடைய செயல்நிலை ரொம்ப எளிமையா அமையுது. தியானம்னும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே தியானம்னா என்னன்னு கேட்பாங்க. தியானம்னா அமைதியா இருக்கணும், எதுவுமே நினைக்க கூடாது, பொறுமையா இருக்கணும் தான் சொல்லுவாங்க ஒழிய, நானும் நிறைய ஆரம்பத்துல தியானம்னா என்னது, தியானம்னா அமைதியா உட்காரணும், ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கணும், எல்லா நிலையிலும் நம்ம நிலையை மாற்றாம அமைதியா உட்கார்ந்து இருக்கணும், அது மட்டும் தான் தியானம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா தியானம் பண்ணணும், தியானம் செய்யணும், தியானத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலநிலை அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஒழிய, யாருமே சரியான நிலையில தியானம்னா எப்படி செய்யணும், தியானன்றது என்னது அப்படின்னு ஒரு சரியான நிலையை அவ்வளவு சீக்கிரம் சொன்னதே இல்லை. எனக்கு கிடைச்ச சில குருமார்கள் மூலமா கிடைக்கும் போது அவங்க மூலமா தியானன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. தியானன்றது பாத்தீங்கன்னா நம்ம மூச்சை கவனிக்கிறது. மூச்சை கவனிக்கிறது தான் தியானமே. உடல்ல நமக்கு ரொம்ப முக்கியமான நிலையை மூச்சு தான். மூச்சு வச்சுதான் நம்ம உயர்தினியாவே இருக்கிறோம். நம்ம உடம்புல மூச்சு நின்னு போச்சுன்னா அடுத்த நொடியே நம்ம என்னவாயிருன்னா அக்ரினி ஆயிரும். எப்படி சார் சொல்றீங்க? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. ராமமூர்த்தி அவர் வீட்டுக்கு நான் போறேன், இல்ல அவர் வீட்டுக்கு வராரு. ராமமூர்த்தி பத்தி பேசும்போது நம்ம என்ன பேசுவோம்? ராமமூர்த்தி வீட்டுக்கு வந்துட்டாருங்களா, ராமமூர்த்தி சாப்பிட்டாருங்களா, ராமமூர்த்தி எப்போ வருவாரு, ராமமூர்த்தி எப்போ போவாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்போம். ஒரு வேலை ராமமூர்த்திக்கு அந்த மூச்சு நின்னு போச்சுன்னா அடுத்த நிமிஷமே நம்ம அவர் என்னன்னு கூப்பிடுவோம்? பாடி வந்துச்சா, பாடி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா, பாடி எரிக்க போறோமா புதைக்க போறோமா, அந்த உடம்புல நமக்கு மூச்சுன்றது தான் அவ்வளவு முக்கியமானது. அந்த மூச்சோட இப்படி நம்ம மூச்சை கவனிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா நிலையிலும் மாறும். அப்போ அந்த மனிதருக்கு உடம்புல மூச்சு நின்று அடுத்த நிமிஷமே அவர் அக்ரினி ஆயிடுறாரு. அப்போ நமக்கு வாழ்க்கையில நம்ம எதையோ கவனிக்கிறோம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கவனிக்கிறோம், தேவையற்ற செயல்பாடுகளா நம்ம ஈடுபட்டு இருக்கோம். ஆனா வாழ்க்கையில நம்ம முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா மூச்சு. அந்த மூச்சை கவனித்தல் தான் தியானம். அந்த மூச்சுக்கு சில செயல்பாடுகள், சில நிர்ணயங்கள், சில நிலைகள், அந்த மூச்சை நம்ம எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, அதான் பிராணாயாமம். மூச்சு எப்படி கட்டுப்படுத்துறது, நம்ம அதுக்குன்னு சில விதிகளை சொல்லியிருப்பாங்க. 1:4:2. 10 எண்ணிக்கை நீங்க மூச்சு உள்ள வெளியே விட்டீங்கன்னா 20 எண்ணிக்கை மூச்சு உள்ள இழுக்கணும். அப்போ அந்த மூச்சு 40 எண்ணிக்கை நீங்க அடக்கி வைக்கிறது பாத்தீங்கன்னா கும்பகம். இது ஒரு பக்கம்னாலும் தியானத்துல அமைதியா உட்கார்ந்து நம்ம மூச்சு கவனிக்கும் போது மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ண அலைகள், எண்ண ஓட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். அந்த எண்ண ஓட்டங்களை நம்ம குறைக்கும் போது தான் எடுத்த உடனே நம்ம தியானத்துல எண்ண ஓட்டங்களை உடனே குறைக்க முடியாது. நம்ம தியானத்துல உட்காந்து மூச்சு கவனிக்கணும்னு நம்ம உட்காரும் போது தான் நமக்கு என்ன ஆகும்னா, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் நம்ம எண்ணங்கள்ல வரும். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம எண்ணங்கள்ல வரும். முதல்ல 1000 எண்ணங்கள் வரும். அந்த பயிற்சி செய்ய 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 நம்ம மூச்சை கவனிக்க 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 நமக்கு என்ன ஆகும்னா, அந்த 1000 எண்ணங்கள்ன்றது 700 எண்ணங்களாகவும், 700 எண்ணங்கள் ஒரு 500 ஆகவும், 500 250 ஆகவும், 250 100 ஆகும், 100 அப்படியே படிப்படியா அந்த எண்ண அலைகள். ஏன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் கடல் போன்றது. ஒவ்வொரு எண்ணங்களும் பாத்தீங்கன்னா கடல் அலைகள் போல வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த எண்ணங்களை குறைத்து 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 சமநிலைக்கு நினைச்சு எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு நிற்கத்தான் தியானம். இதுக்கு சில நாட்கள், சிலருக்கு 6 மாதங்கள் ஆகலாம், 1 வருடங்கள் ஆகலாம். முதல்ல உட்காரணும், அமைதியா உட்காரணும். உட்காரணும்ன்ற நிலை முதல்ல மனிதனுக்கு ஏற்படணும். அந்த மூச்சு கவனிக்கும் போது நம்ம பிரபஞ்ச சக்தி நமக்கு நேரடியா நம்ம கிட்ட தொடர்பு கொள்ளுது.
இந்த மூச்சு கவனித்தல் வந்து நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம். காலை செய்வது சிறப்பு, மாலை செய்வது சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்துல செய்வது வந்து மூச்சு கவனித்தல் வந்து மிக மிக சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் பவர்ஸ், அந்த பிரபஞ்ச சக்தியோட உண்மையான முழுமையான ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த முழுமையான ஆற்றல் கிடைக்கும் போது வாழ்க்கையில நம்ம எந்த நிலையும் ரொம்ப எளிமையா அடையலாம். நம்மளுடைய குறிக்கோள்களை மிக மிக எளிமையா அடைவதற்கு தியானம். தியானம் பண்ணிட்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் சரி, அந்த கல்வியில சிறப்பா ஆரம்பிப்பாங்க. தியானம் பண்ணிட்டு ஒரு தொழில்ல ஈடுபடுறவங்க சரி, அவங்களுக்கு ரொம்ப எளிமையா அந்த தொழில ஏற்படக்கூடிய லட்சியத்தை அடைவாங்க. வாழ்க்கையில் லட்சியத்தை அடைவதற்கும், நல்ல கல்வி பெறுவதற்கும், தேர்வில் சிறப்பான முறையை வெற்றி அடைவதற்கும் தியானம் மிக மிக சிறப்பு. தியானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, மூச்சை கவனித்தல். மூச்சு வந்து முதல்ல கவனிக்கணும்னு நீங்க உட்காரும்போது வந்து பாத்தீங்கன்னா, உங்கள நேர் மட்டத்துல வந்து மூச்சு அதிகப்படியா நீளமா குறையும். அந்த மூச்சு கவனிக்க, கவனிக்க, கவனிக்க ஒரு காலத்துல நீங்க மூச்சு விடுறீங்க, மூச்சு வெளிப்படுது, மூச்சு மூச்சு உள்ள இழுக்கப்படுகிறது என்ற நிலையே மறந்து முழுமையான நிலையை நீங்க அடையும் போது, தியானத்தோட முழுமையான நிலையை நீங்க அடையலாம். முன்னோர்கள் நமக்கு சொல்லும்போது தியானம்லாம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், வெடிகாலம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி பண்றவங்க தான் தியானமோ, யோகாவோ பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியே நமக்கு தியானமோ, யோகாவும் நமக்கு கிடைக்காத மாதிரி தூரம் வச்சுட்டாங்க. ஆனா தியானம் வந்து எல்லாருமே பண்ணலாம். குடும்பத்துல இருக்கிறவங்க பண்ணலாம். உணவு முறை மட்டும் சற்று மாற்றி, முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அசைவ உணவு தவிர்த்துட்டு தியானம் பண்ணும்போது மிக சிறப்பான நிலை. சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் ஒரு 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் அந்த உணவு ஜீரணமாக நிலையில நம்ம தியானம் பண்ணும்போது, அந்த தியானம் வந்து நல்லா அமையும். மூச்சை கவனித்தல். மூச்சு. நம்ம மனிதனுடைய எப்படி நம்ம ரேடியோவுல இருக்கக்கூடிய அந்த 7.5 எஃப்எம்ல நம்ம அந்த டியூன் பண்ணி அதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஷனா மாத்துறோமோ, அதே மாதிரி மூச்சின் மூலமாக நம்மளுடைய எண்ணங்களையோ, நம்மளுடைய செயல்பாடுகளையும் மாற முடியும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கோபப்படக்கூடிய ஒரு மனிதனோட மூச்சு வந்து பாத்தீங்கன்னா, விட்டு விட்டு அருந்து காணப்படும். அப்ப நம்ம கோவத்த அடக்கணும், நம்ம நிலையை மாற்றணும், நம்ம நல்ல நிலை வரணும் அப்படின்னும்போது, மூச்ச லைட்டா கவனித்தாலே கவனித்தாலே நம்ம வாழ்க்கை வந்து முழுமையா மாறும். ரொம்ப எளிமையான நிலையை நம்ம அடையணும். இன்னைக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில மூச்சு கவனிக்கிறாங்களோ, பிரபலங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், மூச்சு கவனிக்கிற ஒவ்வொருத்தரும் நல்ல நிலையில இருக்காங்க. உதாரணத்துக்கு திரைப்பட நடிகர் ரஜினிகாந்தா இருக்கலாம். தியானத்துல மிக சிறந்தவர். அதுக்கப்புறம் சிவகுமார் எடுத்துக்கலாம். நடிகர் சூர்யாவுடைய ஃபாதர், கார்த்திகோடைய ஃபாதர். அவரு அரசியல்வாதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே, இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு மாபெரும் வெற்றி பெற்று மிக சிறப்பான நிலையில இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் மோடி அவர்கள். அவரு லாஸ்ட் டைம் எலெக்ஷன் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 3 நாள் தியானத்துல உட்கார்ந்தாரு. எங்க உட்கார்ந்தாரு? அவரு வடநாட்டுல இருந்தாலும் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய விவேகானந்த மண்டபத்துல 3 நாள் கண்டினியூட்டிவா தியானத்துல உட்கார்ந்தாரு. அந்த தியானத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி. நம்ம எதிர்பார்த்து எந்த ஒரு நிலையை நம்ம எதிர்பார்த்து நம்ம செயல்படுறோமோ, அந்த செயல் நமக்கு எளிமையா கிடைப்பதற்கு தியானம் மிக சிறப்பான நிலை அடையுது. நம்மளுடைய இலக்கு வந்து கரெக்டா இருக்கும். அந்த இலக்குக்காக நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து மிக சிறப்பா இருக்கும். இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் தியானம். அந்த தியானத்தை எவ்வளவு நாள் சார் செய்யறது? தியானம் இப்போ 3 நாள் செஞ்சாருன்னு சொல்றீங்க பிரதமர். நான் 3 நாள் செய்யணுமா? தேவைக்காக செய்யலாம். ஆனா முறைப்படி நம்ம ரெகுலரா தியானம் பண்ணணும்னா, ஒரு மனிதனுக்கு எத்தனை வயதோ அத்தனை நிமிடங்கள் நம்ம தியானம் பண்ணணும். ஒரு ஒரு 25 வயது மாணவன் தியானத்தை பயிற்சி ஆரம்பிக்கிறான்னா, குறைஞ்சபட்சம் 25 நிமிஷம் மெடிடேஷன்ல உட்காரணும். ஒரு 50 வயதுல ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா 50 நிமிடங்கள் உட்காரணும். 60 வயதுல ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா 60 இது ஒண்ணு நமக்கான இருக்கக்கூடிய ஒரு நிலை. இவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்த ஒரு திருப்தி. இது நீங்க எவ்வளவு நேரம் தியானத்துல ரொம்ப மூழ்கி போயிட்டீங்கன்னா, நேரம் போதே 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆனா கூட ஒரு 10 நிமிஷம் ஆன மாதிரிதான் இருக்கும். தியானத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது, அவ்வளவு செயல்பாடு இருக்குது. அப்போ அந்த தியானத்தை நம்ம வருங்கால சந்ததிகள் எல்லாருக்குமே நம்ம அது கொடுக்கணும். கல்லூரி மாணவர்கள், குழந்தைகள், படிக்கக்கூடியவர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள் முதற்கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கும்போது மனசு பண்படும் போது நம்ம தவறுகள் செய்வதை நிறுத்துவோம். ரெண்டாவது வந்து நம்ம இலக்கை எளிமையா அடைவோம். ஒரு இலக்கை அடைவதற்கு எதிர்மறையான செயல் திட்டங்கள் வேணும், எதிர்மறையான அட்டவணைகள் வேணும். அந்த அட்டவணை எப்படியா செயல்படுத்துறது, அந்த அட்டவணை எப்படி தீர்மானிக்கிறது, எல்லாமே தியானம் பெற்ற ஒருவரால மிக சிறப்பான முறையில் அமையும். ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க, தியானம் பண்ணிட்டு போய் ஒரு கிளாஸ் எடுங்க. அந்த கிளாஸ் அவ்வளவு அருமையா இருக்கும். ஒரு மாணவன் தேர்வு எழுத போறான், அவன் ரெகுலரா தியானம் பண்ணி தேர்வு எழுதுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு அந்த தேர்வு எழுதினான்னா அந்த தேர்வு மிக சிறப்பா இருக்கும். பிறருடைய எண்ணங்களை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். பிறருடைய செயல்பாடுகளை நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா தியானத்தின் மூலமா மிக சிறப்பா அமையும்.
அப்ப அந்த தியானத்தை வந்து எடுத்த உடனே ரொம்ப கடினமானது, இது அப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். எப்படி உன்னால முடியுமோ முதல்ல உட்கார ஆரம்பிக்கணும். தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்து அங்க உடல்லயே உட்காரணும். முதல்ல நீ ஒரு 1 மணி நேரம் உட்கார ஆரம்பி. எந்த வேலையும் செய்யாம அமைதியா உட்காரு. அமைதியா உட்கார்ந்து கண்ண மூடு. நாட்பட 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 நீ கண்ண மூடிட்டு தியானம் பண்ணணும்னு நினைச்சு உட்காரும்போது, தியானம் பண்ணணும்ன்ட்டு மூச்சு நீங்க கவனிக்கும்போது, மூச்சு கவனிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு 10 செகண்ட் கவனிப்பீங்க, இல்ல 1 நிமிஷம் கவனிப்பீங்க. அதுக்குள்ள எண்ணங்கள் வேற எங்கேயோ போயிடும். அப்போ நம்ம மனசு அதுல கட்டுப்பட ஆரம்பிக்கும். ஆனா நம்ம இதுக்காக உட்கார்ந்தோம். நம்ம ஏன் இத நினைச்சுட்டு இருக்கோம்? நம்மளுடைய செயல்பாடு என்ன? நம்ம இப்ப தியானத்துல தானே இருக்கோம். மூச்ச தானே கவனிக்கணும். நம்ம ஏன் இத பத்தி யோசிக்கிறோன்ட்டு, வெளிய போன நம்ம மனத நம்ம உள்ள இழுத்துட்டு வந்து நம்ம கிட்ட வரும். இப்படியே தியானம் பண்ண 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 என்ன ஆகும்? நம்ம மனது என்ன குரங்கு அடங்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆகும்னா, அந்த மனது இனிமேட்டு இவன நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் சொல்படிதான் நம்ம கேட்கணும்ன்ட்டு நம்ம மனது நமக்குள்ள அடங்க ஆரம்பிக்கும். அந்த அடங்க ஆரம்பத்திலே தியானத்தின் முதல் வெற்றி. அப்போ தியானன்றது வந்து பாத்தீங்கன்னா, மூச்சோட இணைத்து, நம்ம மனதை கட்டுப்படுத்தி, நம்மள ஒரு நிலைக்கு ஒருமுகப்படுத்தி, நம்ம இலக்க சரியான நிலையை அடைய நினைப்பதே தியானம். தியானத்துக்கு கூடிய மெடிடேஷன். தியானங்கள் பண்ணும்போது, எப்ப சார் தியானம் பண்ணணும்? எந்த நாள்ல தியானம் பண்ணா ரொம்ப பவரு? எந்த நாள்ல தியானம் பண்ணா வெடிகாலம் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்னா மேக்ஸிமம் 4:30, 6ன்னு சொல்லுவாங்க. ஆனா முறையான பிரம்ம முகூர்த்தம்ன்றது வந்து 3:15 to 4:15. அந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பண்ணும்போது, அந்த பிரபஞ்ச சக்தியோட முழுமையான சக்தி நமக்கு கிடைக்கும்போது, தியானத்தின் உச்ச நிலையை நம்ம அடையலாம். சரிங்க சார். இது மற்ற நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, என்னைக்கு சிறப்புனா, மகா சிவராத்திரி. வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சிவராத்திரியில அந்த பிரபஞ்ச சக்தியோட இருக்கக்கூடிய ஆற்றல் ஈவினிங் 6 மணிலிருந்து காலை 6 மணி வரையும் விடிகாலம் 3:15 to 4:15க்குள்ள என்ன சக்தி கிடைக்குதோ, அந்த சக்தி முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மகா சிவராத்திரி. அதனால அந்த இரவு வந்து யாரும் தூங்கக்கூடாதுன்னுவாங்க. கண்ண விழிக்கணும்னு. அந்த எந்த மதத்த சார்ந்தவனா இருக்கட்டும், எந்த இதுவா சார்ந்தவர்களா இருக்கட்டும், அந்த இரவு கண்ணு முழிக்கும்போது நமக்கு அவ்ளோ சக்தி கிடைக்குது. அப்ப அந்த சக்தியான நேரத்துல நம்ம தியானத்த சேர்த்து நம்ம பயிலும் பொழுது, தியானத்த சேர்த்து நம்ம இறைவனோட இணையும் பொழுது, நம்ம சக்தி முழுமையான ஆற்றல் பெற்று, அந்த வருடத்திற்கு தேவையான அனைத்து ஆற்றல்களும் அன்று ஒரு இரவு நம்ம கண்ணு விழிப்பதனால நமக்கு கிடைக்குது. அப்ப மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதனால தான் மேக்ஸிமம் எல்லாருமே அந்த இரவு வந்து யாருமே தூங்க மாட்டாங்க. இன்னும் விஷயம் தெரிஞ்சவங்க, இன்னும் அந்த ரகசியத்த புரிஞ்சவங்க, அந்த இரவு முழுதும் கோயிலுக்கு போவது சிறப்பு. ஆனா, கோயிலுக்கு போனாலும் அங்க ஒரு தனிமையான ஒரு இடத்தை நாடி, அந்த இடத்துல உட்கார்ந்து முழுமையா முதுகெலும்ப நேரா வச்சு, அந்த மூச்ச கவனிச்சு, முழுமையா அமைதியா இருக்கும்போது, அந்த ஃபுல் பிரபஞ்ச சக்தி முழுமையா கிடைக்குது. அப்போ நமக்கு முழுமையான சக்தி கிடைக்கணும். நம்ம வாழ்க்கையில நல்ல நிலைய அடையணும். நல்ல முறையில கல்வி அடையணும். வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கணும். நம்ம எடுத்த ஒவ்வொரு இலக்கும் சரியான பாதையில போகணும். அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய முதல் நிலை தியானம். தியானன்றது வந்து ஒரு குருக்கு மூலமா கிடைக்கும்போது மிக சிறப்பா இருக்கும். மூச்ச கவனிக்கணும். மூச்ச கவனிக்க கவனிக்க உன்னுடைய வாழ்க்கை நிலை முழுவதுமாக மாறப்படுகிறது. நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும், நம்ம வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமைவதற்கும், நம்ம இறைவனை மிக எளிமையாக அடைவதற்கும், நம்முடைய மந்திரங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அத்தனை சிறப்பாக அமைவதற்கு தியானம் வந்து முதன்மை நிலையா அடையுது. அப்ப தியானத்த வந்து நாம கத்துக்கிட்டு மட்டும் சிறப்பு கிடையாது. நம்மை சார்ந்தவர்கள். தியானம் வந்து பயிற்சி பண்ணணும்னு சொல்லும்போது, எடுத்த உடனே தியானம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் எந்த பயமும் காட்டாம, தியானம் எடுத்து ஒண்ணுமே கிடையாதுங்க. முதல்ல உட்காருங்க. 1 மணி நேரம் முதல்ல அமைதியா உட்கார ஆரம்பிங்க. உட்கார வச்சு கண்ண மூடி உங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க. எண்ணங்களை கவனிக்கும்போது அப்படியே மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. மூச்சை கவனித்தல் மட்டுமே தியானம். மூச்சை எவ்வளவு கவனிக்க, கவனிக்க, கவனிக்க என்ன ஆகும்னா, அந்த தியானத்தின் உச்ச நிலையை அடையலாம். அப்ப தியானம் கொண்ட ஒவ்வொருவரும் வாழ்க்கை வந்து அவங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே மாறாது. அவங்க வாழ்க்கை என்னைக்குமே தவறான நிலைக்கு போகாது. வெற்றி நிலைக்கே மாறும். தவறான நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் வெற்றி நிலை அடைவதற்கு முக்கியமான செயல்பாடே தியானங்கள். ஆக இந்த தியானத்த வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பயிற்சி செஞ்சு வாழ்க்கையில் நல்ல முறையில அடையணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.